அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக கட்டின காம்பவுண்ட் வாலுக்கு சூர்யா செம் ஒயிட்டை எப்படி கரெக்டாக அடிக்கணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம அடிக்க போகிற இந்த சூர்யா செம்மோட விலை பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை வந்து 650 ரூபா தான் வரும். இருக்கிறதுலே வந்து இந்த சூர்யா செம் ஒயிட் தான் விலை கம்மி. காம்பவுண்டுக்கு ஒயிட் அடிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக வேண்டாம், ரொம்ப கம்மியாகவே இருந்தால் போதும் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த சூர்யா செம் ஒயிட்டை வந்து நம்ம தாராளமாக வாங்கி அடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சூர்யா செம் ஒயிட்டை எப்படி அடிக்கணுன்றதை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் வாலுக்கு தண்ணி நினைக்கணும். தண்ணி நினைக்கிறது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவையாக தண்ணி நினைக்கணும். ஒரே தடவை தண்ணி பிடிச்சோம்னா செவுரு வந்து நல்லா காஞ்சிருக்கும். அதனால் தண்ணி வந்து சீக்கிரமாக செவுரு உள்ளே இழுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவையாக காம்பவுண்ட் வாலில் தண்ணி ஃபுல்லாக தளர்றாக நினைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒயிட் அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷ்ஷு ஸ்மூத்தாக போவோம், வேலையை கொஞ்சம் ஸ்பீடாகும். வாலில் தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சூர்யா செம் ஒயிட்டை வந்து கரைச்சிக்கலாம். சூர்யா செம்மோட பேக்கிங் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வரும். இது வந்து 50 கிலோ மூட்டை. இதனோட விலை பார்த்திங்கன்னா 650 ரூபா தான் வரும். இந்த சூர்யா செம் வந்து எல்லா பெயிண்டிங் ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூட்டையை பிரிச்சுக்கணும். மூட்டையை பிரிச்சுட்டு 20 லிட்டர் காலி பக்கெட்டில் தண்ணி வந்து 12 லிட்டர் தண்ணி வைக்கணும். பன்னெண்டு லிட்டர் தண்ணிக்கு வந்து சூர்யா செம் பவுட்ரு வந்து 8 கிலோ போடணும். 2 கையிலையும் வந்து ஃபுல்லாக அள்ளி போட்டோம்னா ஒரு கிலோ கணக்கு வரும். இதே மாதிரி நம்ம வந்து 8 தடவை போட்டால் 8 கிலோ கணக்கு கரெக்டாக வந்துடும். சூர்யா செம் பவுடரை போட்டுட்டு இதை கரைக்கிறது வந்து நம்ம குச்சியில் தான் கரைக்கணும், கையில் கரைக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கிற குச்சி வந்து இந்த மொனப்பகுதியில் சின்ன சின்ன கிளை மாதிரி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கலாம். எதுக்காகனா இந்த மொனப்பகுதியில் வந்து சின்ன சின்னதாக கிளை மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த சூர்யா செம் பவுடரை கரைக்கும் போது அடியில் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைக்கும். நம்ம வந்து ப்ளைனாக இருக்கிற ஒரு குச்சியை வச்சு கரைச்சோம்னா ரொம்ப நேரம் கரைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து கட்டி கட்டியாக இருக்கும், கரையாது சரியாக. ஸோ இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம கரைச்சோம்னா அடியில் நல்லா கரையும், வேலையும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பீடாகவும் முடியும். கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக இந்த சூர்யா செம்மை வந்து 2 வாட்டி ஆற்றிக்கணும். ஆற்றினதுக்கப்புறம் ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் இந்த பெயிண்ட்டை வந்து பாதி அளவு ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணி அடிக்கிறதுக்கு வந்து 4 இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷு. நம்ம அடிக்கிற ப்ரெஷ்ஷு வந்து கம்பெனி ப்ரெஷ்ஷாக இருக்கணும். கலக்கினதுக்கப்புறம் இந்த சூர்யா செம் வந்து இந்த மாதிரி திக்னஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ்ஷில் ஒயிட்டை தொட்டு எடுக்கும்போது டப்பாவில் வந்து வழிச்சிட்டுலாம் எடுக்கக்கூடாது. அப்படியே தொட்டுட்டு டப்பாவில் சைடில் லைட்டாக ஒத்திக்கிட்டு அப்படியே தளர்ற எடுத்து வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்டோட மேல் மட்டம் அடிக்கணும். ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம ஒயிட்டு தொட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு வாட்டி வந்து கலக்கிட்டு தொட்டு எடுத்து அடிக்கணும். மேலாட்டம் தொட்டு எடுத்து அடிச்சிடக்கூடாது. மேல் மட்டம் அடித்ததுக்கப்புறம் குறுக்கில் வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அடிக்கிற லைன் ஃபுல்லாமே வந்து நீட்டில் தான் அடிச்சுட்டு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் ஒயிட்டை எப்படி தொட்டு எடுத்து அடிக்கிறோன்ட்டு. ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம ஒயிட்டு தொட்டு எடுக்கும்போது தளர்ற எடுத்து அடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அடிக்கக்கூடாது, ஏரியா அதிகமாக வராமல் போயிடும். ப்ரெஷ்ஷை வந்து ஒயிட் சிமெண்ட்டில் முக்கிட்டு அப்படியே ப்ரெஷ்ஷை தூக்கி லைட்டாக டப்பாவில் ஊற்றிக்கிட்டு அப்படியே தடிக்க வேண்டியது தான் நீட்டாக. செவுத்தில் ஒயிட் அடிக்கும் போது ப்ரெஷ்ஷை வந்து கீழேருந்து மேலே ஒரு லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வலிக்கணும். அப்படியே மேலே வலிச்சிட்டு அதுக்கப்புறமா கீழே ப்ரெஷ்ஷை இறக்குன மாதிரி அடிச்சுட்டு வரணும். அப்போ என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து லென்த் அதிகமாக வரும். ஒரு வாட்டி தொட்டோம்னா அந்த ஒரு லைனை நம்ம நீட்டாக வலிச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கணும், பாதி அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கீழேருந்து மேலே ப்ரெஷ்ஷை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை நோக்கி கீழே வலிச்சு அதுக்கப்புறமா கரெக்ட் பண்ணி அப்படியே ஒரு நீட்டாக அடிச்சுட்டு வந்துடணும்.
இதே மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம ஒயிட்டை தொட்டு டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிக்கணும். ப்ரெஷ்ஷில் வந்து ஒயிட்டை வந்து தொட்டு எடுக்கும்போது கூட நல்லா தளராக தொட்டு எடுத்து அடிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீடாக வரும், ஏரியாவும் அதிகமாக வரும். கீழ் கையில் ஒயிட் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு குறுக்காக ஒரு லைனை வலிச்சிக்கணும். இந்த மாதிரி குறுக்கில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மேல் மட்டத்தில் ப்ரெஷ்ஷில் வந்து ஒயிட்டை நல்லா தளர வச்சு வலிச்சு விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஸ்பீடாக ஆகும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த அடி பாட்டத்தை வந்து ப்ரெஷ்ஷை கிராஸாக வச்சு அடிக்கணும். இந்த லைன்லாம் போட்டதுக்கப்புறம் கீழ் கையில் இருக்கிற பிளைன் ஏரியாவை நம்ம நீட்டாக வச்சு அடிக்கணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷோட வாட்டத்தை நம்மளே தான் மாற்றி மாற்றி அடிக்கணும். பிளைனாக அடிக்கிற இடத்துக்கு ப்ரெஷ்ஷை பட்டையாக வச்சு அடிக்கணும். அடிபாட்டத்தில் அடிக்கும்போது ப்ரெஷ்ஷை கிராஸாக வச்சு அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளே வந்து ப்ரெஷ்ஷை மாற்றி மாற்றி அடிக்க பழகிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷ்ஷில் ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறது வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். வாலில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி அடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறது வந்து நம்மளுக்கு வேலை ஸ்பீடாக போகுது. தண்ணி பிடிக்காமல் அடிச்சிட்டோம்னா ப்ரெஷ்ஷும் ஓடாது, நம்மளுக்கு வேலையே ஸ்பீடாக இருக்காது. வாலில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒயிட்டே அடிக்கணும். தண்ணி பிடிச்சி ஒயிட் அடித்தா தான் நம்ம அடிக்கிற ஒயிட் வந்து வாலில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் தாங்கும். நம்ம தண்ணி பிடிக்காமல் ஒயிட் அடித்தோம்னா வாலில் வந்து நம்ம அடிக்கிற ஒயிட் வந்து ரொம்ப பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் வந்து பெயிண்டெல்லாம் பேர்த்துட்டு வர மாதிரியே வந்துடும், ஸ்ட்ராங்னஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒயிட் அடிக்கும்போது வாலில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு தான் அடிக்கணும். அதேமாதிரி வந்து தண்ணி பிடிச்ச உடனே வந்து ஒயிட் அடிக்கக்கூடாது. தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு அடிக்கணும். ப்ரெஷ்ஷில் வந்து ஒயிட்டை தொட்டு எடுக்கும்போது நல்லா தளர தொட்டு எடுத்து அடிக்கணும். டக்குன்னு அடிச்சுட்டு வரணும். ஒரு ப்ரெஷ்ஷில் நம்ம ஒரு லைன் போட்டோம்னா ஒரு 10 செகண்டுக்குள்ளே நம்மளால் போட்டுற முடியும். ஏன்னா ஆல்ரெடி காம்பவுண்டில் நம்ம தண்ணி நினச்சிட்டு அடிக்கிறோம். அதனால் வந்து ஒயிட் சிமெண்ட் நல்லா ஸ்மூத்தாக வழுக்கிட்டே வரும், ஈஸியாகவும் இருக்கும் அடிக்கிறதுக்கு. இதே மாதிரி நம்ம வேகமாக அடிச்சுட்டு வந்தோம்னா வேலையும் கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நம்ம அடிக்கிற இந்த காம்பவுண்டோட அளவு பார்த்திங்கன்னா மொத்தம் 1250 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த 1250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எத்தனை கிலோ சூர்யாசம் தேவைப்பட்டுச்சுன்னா 20 கிலோ சூர்யாசம் தேவைப்பட்டுச்சு. அதாவது வந்து 1 கிலோவுக்கு வந்து 60 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். இதை வந்து நம்ம எப்படி கணக்கு பண்ணோன்னா 1250 டிவைடட் 60 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டால் நம்மளுக்கு வந்து எத்தனை கிலோ சூர்யாசம் தேவைப்படுன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த 1250 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து ஒரு ஆள் அடித்தோம்னா ஒரே நாளில் வந்து ஒரு கோட் வந்து ஈஸியாக அடிச்சிட முடியும். இந்த காம்பவுண்டுக்கு சூர்யாசம் அடிக்க ஒரு ஆள் தான் தேவைப்பட்டுச்சு, அதுவும் ஒரே நாளில் நம்ம அடிச்சிட முடியும். சப்போஸ் நம்ம 2 பேர் சேர்ந்து அடிக்கிறோம்னா அரை நாள்லேயே கூட இந்த காம்பவுண்டை நம்ம ஈஸியாக ஒயிட் சிமெண்ட் அடிச்சிட முடியும். இந்த சூர்யாசம் வந்து ஒரு கோட்டிங் தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம கலர் வந்து 2 கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சூர்யாசம் வந்து ஒரு கோட் ஃபுல்லாக காம்பவுண்டுக்கு அடிச்சிட்டோம். இது காயறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து கலர் வந்து இதுக்கு மேலே 2 கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடிக்கிற இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் இருக்கிற ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட்டை தான் அடிக்கிறோம். இந்த 1250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு 2 கோட் பெயிண்ட் அடிக்க மொத்தம் 16 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும். அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து 160 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும், அதாவது ஒரு கோட்டுக்கு மட்டும். அப்போ நம்ம வந்து இதை எப்படி கணக்கு பண்ணோன்னா 1250 டிவைடட் 160 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டால் இந்த காம்பவுண்ட் வாலுக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுன்றது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட்டை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா 1 லிட்டருக்கு வந்து 750 ml தண்ணி கணக்கு பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா 10 லிட்டர் ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட்டுக்கு மொத்தம் 7.5 லிட்டர் தண்ணி வைக்கணும். அதுவே வந்து நம்ம 20 லிட்டர் பக்கெட்டை மிக்ஸ் பண்ணோம்னா மொத்தம் 15 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 20 லிட்டர் பக்கெட்டில் பெயிண்ட்டை பாதி அளவு ஊற்றிக்கணும். நம்ம வந்து இப்போ ரோலரில் தான் அடிக்க போகிறோம். ரோலர் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு காட்டன் ரோலரு. ரோலரை வந்து பெயிண்டில் முக்கி டப்பாலே வந்து நல்லா ஒதிரிக்கணும். ஒதிரிட்டு அதுக்கப்புறமா வந்து காம்பவுண்ட் வாலில் வச்சு ரோலர் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி அடிக்கணும். ரோலரை வந்து காம்பவுண்டில் கீழ் கையிலேருந்து மேலே ஏற்றி அடிக்கணும், மேலேருந்து உருட்டி கீழே அடிக்கக்கூடாது.
ரோலரில் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வெறும் ரோலரை வச்சு கரெக்ட் பண்ணி ஒரு வாட்டி உருட்டிக்கணும். 20 லிட்டர் ஏஸ் எமல்ஷனோட விலை பார்த்தீங்கன்னா 4200 வரும். அதாவது லைட் கலரு. இதுலேயே நீங்கள் டார்க் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 300 எக்ஸ்ட்ரா வரும். மொத்தம் வந்து 20 லிட்டர் பக்கெட்டு 4500 வரைக்கும் கூட வரும். நம்ம அடிக்கிற கலர் வந்து ஒரு கோட்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா கவரேஜ் கிடைக்கும். ஸோ ஒரு கோடே நம்மளுக்கு போதும்னு நினச்சா ஒரு கோடோட நிப்பாட்டிக்கலாம். இல்லை 2 கோடும் நம்மளுக்கு அடிக்கிற ஐடியா இருக்குது அப்படின்னா 2 கோடும் அடிச்சிக்கலாம். ஒரே கோடில் முடிச்சிட்டோம்னா மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டிய வேலை இல்லை. அதேமாதிரி அதை ரெண்டாவது கோட் அடிக்கிறான லேபரும் மிச்சமாகும். காம்பவுண்டு அடிக்கிறதுக்கு வந்து ரோலர் யூஸ் பண்ணி அடித்தோம்னா வேலை கொஞ்சம் குயிக்காக முடியும். எப்பவுமே வந்து நம்ம ரோலரில் பெயிண்ட் அடிக்கிறோன்னா எடுத்த உடனே மேலேருந்து கீழே வச்சு உருட்டக்கூடாது. கீழேருந்து மேல் நோக்கி உருட்டணும் ரோலரை. அப்படி உருட்டினா தான் நம்மளுக்கு வந்து பெயிண்ட்டு கீழே நல்லா சிந்தாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம ரோலர் யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் அடிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காம்பவுண்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ காம்பவுண்டு பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த காம்பவுண்டுக்கு நம்ம ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கோம். ஒரு கோட்டிங் அடித்தா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கோட்டிங்கோட முடிச்சிட்டோம். ஸோ இந்த காம்பவுண்ட் அடித்ததில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.